போச்சு. அது கரெக்டாக உட்கார நினச்சி உங்கள் வேகத்தை இதில் காட்டினீங்கன்னா எப்படிம்மா? மாங்காலாம் போட்டதுனால கட்டியாக இருக்குது குழம்பு. சாப்பிடு. அவங்க கலர்ஃபுல்லாக வரது காஷ்மீர் மிளகாத்தூள் அது எதுவும் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு காரம் ஆகாதுன்னு நான் போடல. காரம் கம்மியாக இருக்குது. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். சாப்பாடெலாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன குழம்பு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இன்றைக்கி காலைல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அதே குழம்பு வச்சிட்டோம். மாங்காவை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு. இதுக்கு பேர் வந்து என்னது இருப்புளியா? இருப்புளி குழம்பா? இதுக்கு பேர் இருப்புளி குழம்பு. இது வந்து எதுக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியல. குழம்போட பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் வந்து போட்டு கூட சாம்பார்லாம் வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி. வேறு மாங்காய் போட்டு தனியாக ஒரு குழம்பு அப்படின்னா இதுதான். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த குழம்பு வச்சாச்சு. அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கடைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் சேவு இருக்குது, ஆம்லேட்டு, அவிச்ச முட்டை, இது வந்து பீன்ஸு போட்டிருக்கே. அதில் அவரைக்காய் மட்டும் தானே? அவரைக்காய் பொரியல், கேரட் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே. நீங்கள் வந்து இலகு கலர்ஃபுல்லாக இருக்குது. இலகு தான் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்றைக்கி கம்மியாக தான் சாப்பிட போகிறோம். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க சாப்பிட்லாம். மாங்காய் எப்படி இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குழம்பு. மாங்காய் குழம்பு தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. நான் சாம்பார் குழம்பு, சாம்பாரில் தான் மாங்காய் போட்டு சாப்பிட்ருக்கேன். ஆமாம். தயிரெல்லாம் ஊற்றி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வெரைட்டியாக இருக்குப்பா. நல்லா தோசை தெரியும். நல்லாயிருக்கு. நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இருப்புளி குழம்புனா மாங்காவும் புளிப்பு, தயிரும் புளிப்பு, அதனால் இருப்புளின்னு போட்டாங்களோ? அவங்களே பேர் வச்சுக்கிறாங்கன்னா நல்லா. ரெண்டு பக்கமும் புளிப்பு சேர்க்கல. புளியும் சத்தியா? அப்போ 3 புளி ஆச்சுல. அப்போ என்ன இருப்புளி? தயிர் சேர்த்து 3 புளி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு தண்ணி தெளிச்சு ஊற்றுறீங்க. டேஸ்ட் எப்படி கட்டி கொடுத்தது பற்றியா? எண்ணெய் ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட் வருது. எண்ணெய் கம்மியாக பண்ண அப்படின்னு சொல்லவும் டேஸ்ட் மாறிடுச்சு. எப்படி கண்டுபிடிச்ச பற்றியா? இப்போ நல்லா இருப்பான். சூப்பராக இருக்கிற மாங்காய் சாப்பிடும்போது.
எல்லாம் பொடி போட்டு அரைச்சிடு. எல்லாத்துலேயும் பயிரை போட்டு மென்று அதுதான் வெண்ண முடியும். டேஸ்ட்டாக இருக்குது. லேட் ஆகுது. லேட் ஆகுது. நான் வந்துட்டு அது மாதிரி போனதே சொன்னேன். பருப்பை போடுறது அவாய்ட் பண்ணிக்கோ. மட்டும் காரமே இல்லைப்பா. இப்படிதான் இருக்கணும். காரம் உப்பு இதெல்லாம் அதிகம் சேர்க்கக்கூடாது உடம்புக்கு. குழம்பு என்ன ஊற்றிக்கோ. நீ என்ன குழம்பு ஊற்றி சாப்பிடல? குழம்பு சூப்பராக வச்சுட்டு பொரியல் வச்சு சாப்பிட்றோம். வைத்தியம். அப்போ இந்த குழம்பு எப்போ டேஸ்ட் வைப்பேன்? இந்த மாங்காய் தான் குழக்குன்னு இருக்கு ஒரு மாதிரியா. குழக்கு. எனக்கு வந்து இந்த குழம்பு இந்த காய்கறிலாம் பொரியல் சாப்பிடணும். எனக்கு நல்லா பிடிக்கும். அதெல்லாம் சரி அப்போதுமே எனக்கு பழக்கம். சோறை பொங்கிட்டு ஒரு பொரியல் பண்ணி வச்சா போதும் உனக்கு. குழம்பு இருந்தால் அந்த பொரியலை வந்து அப்படி பெருசு சாப்பிட்டு வெண்டைக்காய் பொரியல், கேரட் பொரியல், அதுக்கெல்லாம் சாதத்தில் செஞ்சு சாப்பிட்டா அது தனியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டில். எனக்குலாம் அப்படிலாம் தட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டே இருக்காது. நானும் அவன் பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறது பிடிக்கும்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரியா தப்பா காய்கறி மட்டும் சாப்பிட சாப்பிடுங்க. ரைட்டா? பிடிச்சிட்டு சாப்பிடுங்க. நீ தனியா சாப்பிட்ற, நான் சாப்பிட்ற கூட பேசி சாப்பிட்றேன். அது உடம்புல வச்சுக்கிட்டு இருக்கா. ஐயர்ல மிச்சினால
குழம்பு சொல்லி முடிச்சோம்னா நம்மளுக்கு நான் 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 இல்லைன்னா மிச்சம் பண்ணிடுற போகிறது நிறையா. குழந்தைக்கு ஏதாவது ஒரு பண்ணி கொடுத்து சாப்பிட அடிச்சு சாப்பிடு. தமிழ்ச்சி நான் ஊருக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி செஞ்சேன். எது ஊருக்கு போகிறேன்? ஒரு சூழ்நிலையில் வேறு ஏதாவது வெளியூர் போகணும்னு சொன்னேன், வந்துருச்சு. நான் அதை சொல்கிறேன். எந்த ஊருக்கு போனாலும் உடனே விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்? ஏதாவது ஒரு சூழ்நிலை விட்டுட்டு போகணும், ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்பெல்லாம் வீட்டில் காசு ஒரு வாரத்துக்கு வராது, கொடுத்துட்டு போகிற காசு அப்படியே இருக்கும். செலவுக்கு காசு கொடுத்துட்டு போகல. எப்பயாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் செய்யணும், குழம்பு எல்லாம் செய்யணும். ஓகே, இன்றைக்கி வந்து குழம்பு இருப்புளி குழம்பு. இருப்புளி குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாங்காய் போட்டு, இந்த மாங்காவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகுது, நல்லாயிருக்கு. மாங்காய், தயிர், புளியெல்லாம் ஊற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு புது ஒரு குழம்போட வீடியோ போடலான்னு நினச்சிட்ருக்கோம். புது வெரைட்டியான குழம்பு கிடைக்குது என்னன்னு தெரியல, பார்ப்போம். சைடிஷ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஓகே, வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.